அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, சேவகர் பயந்திடவே, வல்லவரே உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரே உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த ஆமென் மானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி ஆமென், நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த ஆமென் மானாரே. உயிர் தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களே, எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் ஆமென் ஆமென், சபையோரே துதி ஆமென். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த ஆமென் ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. அவர் வியாதியை, நோய்களை, பேய்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கொடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றிலுமே ஒரு சயின்டிஃபிக்கான உண்மைகள் உண்டு. ஆமென். இந்த தேசத்துல, விசேஷமாக இங்கிலாந்து தேசத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான வியாதி என்னன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ். காமனா யூஸ் பண்ற வேர்டு என்ன? ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்னால பல வியாதிகள் வருது. அதுல முக்கியமான ஒன்று கார்டியாக் அரெஸ்ட் வருது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா?
நான் தவறா சொல்றேனா? இல்லை. ஆமென். இதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னால், சயின்டிஃபிக்கில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் நல்லா கரங்களை தட்டி நீங்கள் தட்டும்போது உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வராதுன்னு சொல்லி மெடிக்கலி சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம எவ்வளவா நம்ம துதிக்கிறோமோ, கரங்களை தட்டி பாடி பாடி கர்த்தர் துதிக்கிறோமோ, நம்ம வியாதி மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, எனக்கு வேதத்தில் எழுதி கொடுத்த இப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஆமென் துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த என் சொந்தமானீரே. ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசித்து மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு கேட்டார் அல்லவா, ஆமென், என் மீது அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் வேற ஒன்றை எதிர்பார்க்கவில்லை. அவரிடத்தில் நேசித்து அவரை அன்பு கூர்ந்து அவரை துதிக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நான் எப்போது நேசித்து உம்மை ஆராதித்து உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு வாழுகிற அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு போது ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பிடித்து கொண்டு அந்த நாமத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை உயர்த்தி இந்த நேரத்தில், இந்த மாலை நேரத்தில், இந்த லிவர்பூல் பட்டணத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பட்டணத்துக்கு நீர் இறங்கி வருவீராக. இந்த பட்டணத்திலே உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே நீர் இறங்கி வரும்போது இந்த பட்டணம் முழுவதும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுமே, மறுரூபமாகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா. எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி ஆராதிப்பீங்களா? வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்த. ஆமென். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி.
யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஆமென், உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா, சுகம் தருபவர் நீ. யெகோவா ஆமென், சுகம் தருபவர் நீ. வாழ்க ராஜா. கரங்களை அசைத்து ஆண்டவரை துதிப்பீர்களா? அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜா ஆமென், உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென், ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய். மாரநாதா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. உன் நாமம் வாழ்க ராஜா, பெண் தந்தையே, உன் நாமம் வாழ்க ஆண்டவரே, பெண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே, உம் அரசு. ஆசையோட கேட்போமா? தந்தையே, வாழ்க ராஜா, அல்லேலூயா. எல்லாரும் உங்க கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென், அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா,
சேனைகளின் தேவன் அவர், ராஜாதி ராஜா அவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். மாரநாதா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்துல நான் வந்து நிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசையோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கும் மரியாளை போல ஒரு அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அவருடைய ஜனத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பிரியமாய் நோக்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. மாத்தாளை போல எத்தனையோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருக்குரிய பாதத்தை நாம தேடும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைப்பார். அவன் ஜெயிக்க வைப்பார். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம், அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கட்டும், எனக்குள்ள இருக்கிற தோல்வி, பயம், கலக்கம் இந்த நேரத்திலேயே ஆவியானவர் எடுத்து போடுவீராக. ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. அவருடைய உயிர் தெளிந்த வல்லமை நமக்கு சொந்த, நம்முடைய சரீரத்துக்கு சொந்த, நம்முடைய ஆத்மாவுக்கு சொந்த தேவ பிள்ளையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பாதத்தை பிடித்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. நீங்கள் வெட்கத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எக்கோவை குறைச்சிருங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை துதிங்க, நீங்க துதிங்க. உங்களுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதியுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஹalleluya. உங்க அப்பாட்ட நீங்க பேசுறீங்க, உங்க தகப்பனிடத்தில் நீங்க பேசுகிறீங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல சுமக்கிற ஒரு தகப்பனிடத்தில் நீங்க பேசுறீங்க. ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற ஒரு ஆண்டவரை உயர்த்தி மகிழ்கிற நேரம் இது அல்லவா? ஹalleluya. என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தேவன் நீர், என் குடும்பத்தை நடத்துகிற தேவன் நீர், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உமக்கே எல்லாம் சொந்தம் அம்மா, உமக்கே எல்லாம் சொந்தம் ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே, நீர் என்னில் பெருக வேண்டும், நீர் என்னில் பெருக வேண்டும். ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் இல்ல, இயேசு என்னில் பெருக வேண்டும், அவருடைய வல்லமை என்னில் பெருக வேண்டும் என்று சொல்லி ஹalleluya. விரும்புகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவரே, நான் அல்லப்பா, என்னுடைய சுயம் அல்ல ஆண்டவரே, நான் நினைக்கிறது அல்ல ஆண்டவரே, நான் விரும்புகிறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னில் பெருக வேண்டும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறது என்னில் ஆக கடவுள் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நீர் என்னில் பெருகுவீராக, உம்முடைய சுபாவம் என்னில் பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னில் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஆசைப்படுறது எல்லாம் இல்ல அப்பா, நீங்க ஆசைப்படுறது மட்டும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகமே உயிர் தெழுந்த வல்லமையை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இன்றைக்கு தான் அவருடைய உயிர் தெழுந்ததை நினைவு கூறு கொண்டிருக்கிறது. வருடத்தில் ஒரு முறை, வருஷத்துல ஒரு முறை இந்த உயிர் தெழுந்த நாளை நினைவு கூறுகிற கூட்டம், பெரும் கூட்டம் இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஆமென். ஹalleluya. Shall we all close our eyes? Lift up our hearts unto God, because He is everything. He is everything for me. He is everything for you.
He is enough for us. நன்றி ஆண்டவரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நன்றி செலுத்த கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். இதற்கு ஈடாய் நான் ஒண்ணுமே செலுத்த முடியாது ஆண்டவரே, என்னால ஒன்று மாத்திரம் செய்ய முடியும். உம்முடைய நாமத்தை நான் எப்போது துதித்து கொண்டு, உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு, என் அப்பா, என் தகப்பனே, நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்ல முடியும் ஆண்டவரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லாருடைய சத்தமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் எனக்கு பலியாக சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தீர். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அடிக்கப்பட்டீர். நான் காயப்பட வேண்டிய இடத்துல நீர் காயத்தை ஏற்றுக்கொண்டீர். நான் அவமானப்பட வேண்டிய இடத்துல எனக்காக எல்லாவற்றையும் அவமானத்தை தாங்கிக் கொண்டீர். வசனம் சொல்லுகிறது, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கும் பொருட்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். இந்த இடத்துல நீங்களும் நானும் நிற்க வேண்டியது, பாவமே செய்யாத பரிசுத்தமுள்ள தேவன் அவர் நமக்காக பலியானார். இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? உமக்கு நன்றியப்பான்னு உங்க வாயில திறந்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக மரணத்தை ஜெயித்தவர், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவர், எனக்காக திரும்ப வரப்போகிறவர், எனக்காக கர்த்தாவை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏ மேஜர் குட். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. உங்கள் கரங்களை அசைத்து ஆண்டவரை துதிப்பீர்களா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் எனக்காக மரணத்தை ஜெயித்தவர், உம்மை ஆராதனை செய்கிறோ, மரணத்தை எனக்காக எனக்காக ஆராதனை செய்கிறோ,
ஓசன்னா. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை அவருக்கு மகிமை செலுத்தி ஆராதனை அர்ப்பணித்து ஆமென். என் ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. 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 எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டுமே. Shall we all close our eyes? யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுடைய கரங்களை மாத்திரம் உயர்த்தி, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, நான் ஆண்டவர் சொல்லுகிறபடி, என் தேவன் என்னை நடத்துகிறபடி ஒரு விசையாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உயிரோடு எழுந்த தேவனுடைய கரத்திலே எல்லா வல்லமைகளும் உண்டு. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். தேவனுடைய வல்லமை என்பதே என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பேற்பட்ட வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஒரு விசையாய் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்க. உங்களுடைய விருப்பம் எது வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்பு எது வேண்டுமேனாலும் இருக்கலாம், உங்களுடைய ஆசை எதுவாகிலும் இருக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, உம்முடைய வல்லமை எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே. ஆமென். எதையும் செய்ய முடியும் ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிற காரியங்களை கர்த்தரால் நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுக்க முடியும். கர்த்தரால் செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்காகவே அவர் உயிரோடு கூட எழுந்தார். நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்காக, நம்மை சேர்த்துக் கொள்ளுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கர்த்தாவை தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு
பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமப்பதை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர் செலுந்த வல்லமை நினைவு கூறுகிற இந்த விசேஷித்த நாளிலும் நீரே எங்களை நடத்தும்படி, உம்முடைய கரமே எங்களை நடத்தும்படி ஒரு விசையா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். திரியேக தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக, குமாரனாகிய இயேசுவினுடைய நாம மகிமைப்படட்டும். பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுடைய வல்லமையுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மை அவர் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கொஞ்சம் இப்படி பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன். முன்னாடி கேப் இருக்குல்ல, முன்னாடி வந்துருங்க. இப்போ பின்னாடி வர்ற தூதர்கள்லாம் வந்து உட்காருவாங்க. அப்போ சொல்றது யாருக்கு விளங்கிச்சா என்னன்னு தெரியல. பின்னாடி வர்ற தூதர்கள்லாம் வந்து உட்காருவாங்க, அதனால கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதித்தீங்க? ஆமென், அல்லேலூயா. அவருடைய மகிமையான பிரசன்னத்திலே அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. ஆமென், பெரிய கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்துக்கு வந்தது நல்லது. பிலிப்பு பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன, வந்து பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வந்து பார். உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள அவருடைய பரிசுத்த நாமம், அவருடைய நாமத்தின் இடத்துல நீர் வந்து பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். 4 நாட்கள் நாறி போய் கொண்டிருந்த லாசருடைய கல்லறைக்கு சென்று லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனால் உயிரோடு எழுப்பின பின்பு அந்த லாசரு மீண்டும் ஒரு நாள் மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த பின்பு மரணம் அவரை இனி ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இனி அவருக்கு மரணம் இல்லை. அவர் மரித்தது ஒரு தரம். அவர் உயிர் தெழுந்தபடியினாலே மரண கட்டுகள் அவரை கட்டி வைக்க கூடாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரணம் ஒரு முடிவு இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, மரணம் ஒரு முடிவு அல்ல. அதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய துவக்கம். ஆமென். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியில குழந்தையா பிறந்த உடனே தான் நம்ம வாழ்க்கை துவங்குகிறது என்று நினைக்கிறோம். ஆனா வேதத்தின்படி நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை எப்ப தெரியுமா துவங்குது? நம்ம இந்த பூமியில கண்ணை மூடுகிற பொழுது உண்மையான நித்தியமான வாழ்க்கை துவங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை கொடுப்பதற்காக தான் அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் திருவிருந்திக்கு கடந்து போவோம். முடிந்தவங்க அப்படியே நாங்கள்
எழுந்திருந்து அவனுடைய சமூகத்திலே திருவிருந்து பந்திக்கு நாங்கள் கடந்து போவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த பந்தியில் கலந்து கொள்ளலாம். ஒருவேளை இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். அதற்கு ஏற்ற ஆயத்தங்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி, அதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம். வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. நாங்கள் அப்படியே எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நாங்கள் திருவிருந்து பந்திக்கு கடந்து செல்லுவோம். தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சசி. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பிற்க ஒப்பு கொடுத்தீங்களே ராஜா. நம்முடைய இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்களே. பிதா அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எங்கள் மீது அன்பு கூர்ந்து நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக, சர்வாங்க தகன பலியாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்களே ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இதற்கு உண்மையாய் அர்த்தம் கொள்ளும்படியாக இது உம்முடைய சரீரம் என்று சொல்லி, இரத்தம் என்று சொல்லி இதை நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கண்ணதாசன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கண்ணதாசன் ஒருத்தராக முன்னாடி ஆண்டவருடைய சரீரத்தையும் இயேசுவின் இரத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ. பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ. பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே.
உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கு, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கு, வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. நமக்காக காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை எடுத்து அவர் பிட்டு நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி, இந்த சரீரத்தை நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். அதே போல நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறபடினாலே, நமக்காக அந்த சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தினிடத்திற்கு நம்மை இணைத்தபடினாலே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாளிலே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் நாங்கள் புசிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இன்னும் அநேகர் இந்த பந்தியில் வந்து கலந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக என்று சொல்லி ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நம்ம எல்லாம் இணைந்து நாங்கள் உட்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு பாடலை பாடுகிற பொழுது காணிக்கை எடுத்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட். In the matchless name of our Lord and Savior Jesus Christ on this resurrected day. இது ஒரு விசேஷித்தமான நாள் நாம் அறிந்திருக்கிறோம். Today is a very special day and we all know about that. உலகம் முழுவதும் இந்த நாளை ஒரு விசேஷித்த ஒரு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். We see that the whole world is celebrating this day as a special day. ஆனால் தேவன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். The Lord has made this day for us. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This day the Lord has made for us. இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று சொல்லி தாவீது எழுதி வைத்திருக்கிறார். So let us rejoice in this day as David has written. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷப்படுகிற ஒரு நாள். This is the day to be happy. துக்கம் கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல. This is not a day to be grieve. ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன். The Lord says that I have died. உண்மைதான், நான் மரித்தேன். It's true that I have died. ஆனாலும் நான் உயிரோடு எழுந்தேன். But I have raised again. இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive for all days and days. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. I am with you till the end of the days. ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுவாராக. Let the Holy Spirit speak in midst. உலகம் முழுவதும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு நம்பிக்கையை உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். The whole world is speaking about the verse and they are giving a belief that the Lord is with us. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவனையும் கர்த்தர் மேல ஒரு அளவற்ற நம்பிக்கை உண்டு பண்ணும். I believe that these words give you eternal life and faith in Lord Jesus Christ. இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் தலையங்கமாக Today the heading of my preaching,
உயிர்த்தெழுந்த இயேசு the resurrected Jesus, அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை the power of the Christ who is risen up, எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த மக்கள் மத்தியிலே வெளிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். we are going to meditate where that's really revealed to people or in the places. மிகவும் கவனமாக வசனத்தை கேட்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். I'm asking you all to listen to the word of God very நீங்கள் carefully. எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் இந்த வசனம் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கும். No matter what situation you are here, but these words will renew your spirit. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்தார்கள். We see that the Old Testament people were waiting for the resurrection. தாவீது சொல்லுகிறார், மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். We see that the David says that raise me again. அதே போல கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வருகிற பொழுது என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதோ அவையெல்லாம் உயிரடையும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது அப்படியே ஆகும். So I'm asking you to ask whatever things in your life has been dead to again rise up. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்த ஒரு நேரம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. First of all, we are seeing that there is a time given for Jesus resurrection. அல்லது உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுகிற ஒரு காலம், ஒரு நேரம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We see that there's a time for the right time of the power of resurrection here. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, In Matthew chapter 28 verse 1 we see வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். We see that now after the Sabbath, as the first day of the week began to dawn, Mary Magdalene and other Mary came to see the tomb. வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலே அவர்கள் கல்லறையண்டை, இயேசு மரித்த கல்லறையண்டை பார்க்க வந்தார்கள். They come to the tomb on the first day of the week began to dawn. இயேசு மரித்து போனார், அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கங்களை அளிக்கும்படிக்கு அவர்கள் கல்லறையண்டையிலே பார்க்கும்படி வந்தார்கள். They brought the fragrance to see the body of Jesus Christ. மார்க் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மார்க் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுகந்த வர்க்கங்களை அங்கே கொண்டு இயேசுவுக்கு செலுத்தும்படிக்கு அவருடைய கல்லறையின் அண்டையிலே வந்தார்கள். We see in Mark chapter also that they brought the fragrance to give it to place it for Jesus Christ. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது. அந்த கல்லறை ஒரு மிகப்பெரிய கல்லினாலே அங்கே மூடப்பட்டிருக்குமே, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவான் என்று அந்த கலக்கத்தோடு அந்த பயத்தோடு அவர்கள் ஸ்திரீகள் நடந்து கொண்டு பேசிக்கொண்டு வந்தார்கள். We see that the women has the fear that who is going to turn over the stone for us and who is going to let us in. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த புரட்டி வைக்கப்பட்ட அந்த கல்லானது, அதனுடைய எடையானது கிட்டத்தட்ட 2 டன் கொண்ட கல் அந்த எடை கொண்டதாக காணப்பட்டது. We see that the stone which was placed in front of tomb is almost 2 tons. சாதாரண 1 டன் எடையே நம்மளால எந்த மனுஷனாலையும் அதை புரட்டி போட முடியாது. It is not possible for any man to move a 1 ton weighted stone. ஒரு 10 பேர் சேர்ந்து கூட அந்த 1 டன் கல்லை புரட்டி போட முடியாது. Even a 10 people cannot move the stone. அதுக்கு ஸ்பெஷலா ஏதாட்டி ஒரு கிரெயின் இருக்கணும், இல்லன்னா ஏதாவது ஒரு மெஷின் இருந்தாதான் அந்த கல்லை புரட்டி போட முடியும். We need an equipment or a machine to move the stone. ஆனால் இயேசுவை அடைத்து வைத்திருந்த கல்லறையின் கல்லானது கிட்டத்தட்ட 2 டன் கொண்ட ஒரு கல்லாக காணப்பட்டது. And also we see that the stone which was placed in front of tomb is almost 2 tons heavy. ஆனால் ஸ்திரீகள் பேசிக்கொண்டு வந்த, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் புலம்பலோடு அவர்கள் வந்தார்கள். We see that the women were very much grieved that who is going to move the stone away from us. அதற்கு விடையாக நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தேவ தூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லின் மேலே அவன் உட்கார்ந்து
உட்கார்ந்து இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. In Matthew chapter 28 it says that the angel of the Lord was descended from heaven and he rolled the stone away. தேவன் உயிர்த்தெழுந்த நேரத்திலே பூமி எல்லாம் அதிர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. We see that there was an earthquake when the Lord was risen up. இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுக்க போகிற பொழுது, இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது காரிருள் சூழ்ந்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that when Jesus was died on the cross, the world was filled with darkness. கடல் கொந்தளித்தது, பூமி முழுவதும் காரிருள் சூழ்ந்து பூமி அதிர்ச்சி உண்டானது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். We see that the waves were tossed and the whole world was in darkness. அதே போல இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த நாளிலும் பூமி முழுவதும் ஆர்ப்பரித்தது. The same way that the earthquake was there when Jesus was raised up again. இயேசு மரித்த பொழுது பூமி கொந்தளித்தது. When Jesus died, the whole earth was being tossed. ஆனா அதே நேரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது பூமி அக்களித்தது. The same way when Jesus Christ was risen up, the whole world was in கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினது. They celebrated and they were in joy. வேதம் சொல்லுகிறது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that the earth is being filled with the glory of the Lord. ஆகவே வேதம் சொல்லுகிறது இந்த மகதலேனா மரியாளும் அவர்களோடு சேர்ந்த மற்ற ஸ்திரீகளும் அதிகாலையிலே அதிக இருட்டோடு எழுந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So the Bible says that Mary Magdalene and other Marys were with her and they all went to the tomb in the first day of week began to dawn. அதிகாலையிலே அதிக இருட்டோடு அவர்கள் எழுந்து போனார்கள். They all woke up and they went on the dawn. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் to feel the power of resurrection, அதற்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த நேரத்தை வேதம் அங்கே குறிக்கிறது. So for that there is a time that has been allotted for it. வேதம் சொல்லுகிறது அதிகாலையிலே. The Bible says early in the morning. அதிகாலையில அதிக இருட்டோடு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடுகிற பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுதினமும் நீங்கள் அனுபவிக்க முடியும். To enjoy the power of resurrection every day early in the morning before the dawn, when you raise up and pray, you will be able to enjoy it. யோவான் 20:1 சொல்லுகிறது அதிகாலையில அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் இயேசுவுடைய கல்லறை அண்டையிலே போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. In John chapter 20 it again says that early in the morning Mary Magdalene went to the tomb. மார்க் 1:35 சொல்லுகிறது இயேசு அதிகாலையிலே அதிக இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. We see that Jesus Christ raised up early in the morning and he gone into the wilderness to pray. நான் சொல்றேன் எப்போதெல்லாம் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நீங்க ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு அதிகாலையிலும் நீங்கள் உணர முடியும். You will be able to feel that the power of resurrection every day in the morning when you wake up and you are in the presence of the Lord early in the morning. இந்த ஸ்திரீகள் அதிகாலையில அதிக இருட்டோட கல்லறைண்டை போனார்களாம். We see that these women were going to the tomb when it was dawn. நம்ம ஊர்ல யாராட்டி அதிகாலையில அதிக இருட்டோட கல்லறை பக்கம் போய் இருப்பாங்க? Do you think that anyone will go to the tomb early in the morning? நம்ம போவோம். Do you go? பக்கத்துல கொஞ்சம் திரும்பி கேளுங்க, அதிகாலையில அதிக இருட்டோட கல்லறைக்கு நீங்க போவீங்களா அப்படி கேளுங்க. Ask the person next to you that whether you will go to the tomb to see early in the morning. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க கொஞ்சம் பக்கத்துல திரும்பி கேளுங்க. Please ask the person next to you what will you be doing at that time. என்ன சொல்றாங்க? தூங்கிட்டு இருக்கிற நேரம். It is time of sleeping. நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரம். It is time to snore and sleep well. நல்ல மூன்றாம் வானத்துக்கு போகிற நேரம் அது. It is time to go to the third sky. ஆனா அந்த நேரத்தை இந்த ஸ்திரீகள் அங்கே பார்க்கிறோம், மகதலேனாவும் மற்ற ஸ்திரீகளும் அங்கே பார்க்கிறோம். அதிகாலையில அதிக இருட்டோடு எந்த பயமும் இல்லாதபடிக்கு இயேசுவினுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை அளிக்கும்படிக்கு அவர்கள் விலைக்கிரகம் செலுத்தி போனார்கள். But we see that the Mary Magdalene and other women with her are going there early in the morning to give with them with the fragrance to see the body of Jesus Christ. உங்க வீட்டு பக்கத்துல எங்கயாட்டி சிமெட்ரி இருக்குதான்னு முதல்ல பாருங்க இன்னைக்கு. Check if there is any cemetery next to your house. நாளைக்கு பேங்க் ஹாலிடே தான். Tomorrow is a bank holiday. அதனால இன்னைக்கு நைட் ஒரு மணிக்கு அந்த சிமெட்ரி பக்கம் சும்மா அப்படி நடந்து போங்களே. I'm saying you to walk around the cemetery early in this morning. போயிட்டு வந்து அப்படி வந்து படுத்துருங்க. Walk and then come back and sleep. போவீங்க? Will you go there? ரொம்ப யோசிக்கிறீங்களே.
சொல்லுங்க, ரொம்ப யோசிக்கிறீங்களே. You're thinking so much. ஆனால் இந்த ஸ்திரீகள் அதிகாலையிலே அதிக இருட்டோடு இயேசுவினுடைய கல்லறையிலே தைரியமாக போனார்கள். But we see here the women here, they are not afraid of anything. Early in the morning, in the darkness, they go to the tomb. நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று கொடுக்கப்பட்ட கிரகிக்கப்பட்ட அந்த நேரத்திலே நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில் தான் அந்த வல்லமை வெளிப்படும். So only when you are giving your time early in the morning, then you will receive the power of God. ரட்சிக்கப்பட்ட புதுசுல அதிகாலையில எழுந்து விழுந்து 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 ஜெபிப்பது உண்டு. We see that initially when you are saved, you pray a lot. 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஜெபிப்பது உண்டு. There are people who pray from 12 midnight to 2 o'clock in the morning. 3 மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு ஜெபிப்பது உண்டு. You might wake up early 3 o'clock to pray. 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிப்பது உண்டு. Wake up at 5 o'clock and pray. பைபிளை எடுத்து வாசிச்சு வாசிச்சு விழுந்து விழுந்து அழுது ஜெபிப்பது உண்டு. There are times that they meditate on the words and they keep praying. நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிருச்சு? As the days goes on, they பழைய குருடி கதவை திறடின்னு சொல்லி slowly they'll go back to the படுக்கையிலே படுத்துக்கிட்டு they will be on the bed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They praise the Lord there. இயேசுப்பா இந்த நாளை ஆசீர்வதிங்க. Lord bless this day for us. ஆண்டவரே இந்த நாள் என்ன நான் எவ்வளவு டயர்டா இருக்கேன்னு உமக்கு நல்லாவே தெரியும். You know Lord that how tired I am. அதனால ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. So please forgive me Lord. ஒரு 5 ஸ்தோத்திர பலி நான் சொல்றேன். So I will tell 5 praises. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆமென்னு சொல்லி முடிச்சிருவீங்க. We will pray that Lord listen to this prayer and bless us and amen. இப்படிப்பட்ட ஜெபங்கள்ல நீங்க உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க பார்க்கவே முடியாது. With these kind of prayers you will never feel the power of resurrection. பரலோகத்துல இருக்கிற தூதன் கூட இறங்கி வர மாட்டான். Even the angel from the heaven will never descend. அப்ப இயேசு வருவார்னு நினைக்கிறீங்க? Do you think the Lord Jesus Christ will descend now? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க உணர வேண்டும் என்றால், so to feel the power of resurrection, கொஞ்சம் விலைக்கிரகம் செலுத்தணும். you have to give some கொஞ்சம் விலைக்கிரகம் செலுத்தணும். you have to pay a price. டெடிகேஷன், நீங்க கொஞ்சம் பிரைஸ் செலுத்தணும். You have to give some prices. இயேசு உங்களை மீட்டெடுப்பதற்காக to for the Lord to redeem you. அவர் ஒரு 1000 பவுண்ட் கொடுத்து உங்களை வாங்கல. He did not give 1000 pounds to இல்ல ஒரு 10000 பவுண்ட் நாட்வெஸ்ட்ல பேங்க்ல லோன் போட்டு அவர் உங்களை விலைக்கு வாங்கல. He did not take a loan for to redeem you. இல்ல ஒரு 10 வீட விலைக்கிரகமா கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கல. He didn't give 10 houses as a bribe to get you. அவர் கெத்செமனே தோட்டத்திலே இரவிலே ஜெபத்துடன் தொடங்கின விலைக்கிரகம் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் உங்களுக்காக விலைக்கிரகம் செலுத்தி உங்களுடைய ஆத்துமாவை அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். So he prayed from the Gethsemane and from there to the cross he had paid everything for you and then he has redeemed you. மற்றவங்களுடைய இரத்தத்தை சிந்தி அவர் உங்களை விலைக்கிரகம் வாங்கல. He did not ask anyone else to shed their blood. தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி உங்களை விலைக்கிரகமாய் வாங்கி இருக்கிறார். He has given his own blood to get us back. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டெடிகேட்டட் sacrificable spiritual life உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். So to enjoy the power of resurrection you should be having a sacrificial dedicated life. ஒரு டிவோஷன் இருக்க வேண்டும். You should have a devotion in your life. உங்க வாழ்க்கையில ஒரு devoted life இருந்தாதான் ஒரு discipline life உண்டாகும். So only when you are devoted you will be disciplined. ஒரு discipline life இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு sacrificable ஒரு life உண்டாகும். So only when you are disciplined then you will receive a sacrificable life. நீங்க அந்த விலைக்கிரகம் செலுத்துகிற பொழுதுதான் கர்த்தருடைய அக்கினி அந்த பலிபீடத்துல வந்து இறங்கும். So only when you give your price then the fire will come. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல டிவோஷன் முக்கியம். It is very important that we have devotion. உங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கணும். You have to dedicate yourself. அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும். It will bring a discipline in your life. அது உங்களுக்கு இன்னும் ஒரு சாக்ரிஃபைஸை கொண்டு வரும். It will bring another sacrifice. இந்த சாக்ரிஃபைஸ் இந்த 3 காரியத்தை நீங்க செஞ்சாதான் only when you do these 3 things அதுக்கு மேல ஃபயர் வரும். and then only you will receive a fire. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? Do you understand? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு
After Jesus resurrected, இயேசு பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனா மரியா பேதுரு உள்ள போய் பார்க்கிறார். பேதுரு மற்றும் யோவான் கூட உள்ள போய் அந்த இயேசு இருந்த கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிறார்கள். we see that Peter and John were into the tomb to see Jesus. இயேசுவை சுற்றி வைத்திருந்த சீலைகள், The cloth which was used to wrap Jesus Christ, ஒன்னு தலைமாட்டில இருந்துச்சு, one is on the head side, இன்னொன்னு வந்து கால் மாட்டில இருந்துச்சு. the other one is on the foot side. அது வேதம் சொல்லுகிறது அது ஒழுங்காக அது சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. We see that it was wrapped in a right way. ரெண்டு தேவதூதர்கள் தலைமாட்டிலும் மற்றும் கால் மாட்டில தேவதூதர்கள் ரெண்டு தூதர்கள் இருந்தார்கள். We see that there were two angels, one near the head and the other one near the foot side. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய சரீரத்தோடு எழுந்த பிறகு, after Jesus has resurrected with the powerful body, அவர் அந்த சீலைகளை ஒழுங்காக சுற்றி அதை அழகாக அந்த இடத்துல வைத்திருந்தார். we see that he wrapped the cloth in a good way and placed it there. நான் இந்த காரியத்துக்கு ஆவியானவர் நான் ஜெப வேளையில நான் இருக்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே இரவு முழுவதும் காத்திருந்து இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினார். The Lord, the Holy Spirit has spoken about a thing in this verse during the time I was meditating the whole night. மத்தியில இருக்கிற பாஸ்டர் சசி அவரும் வந்து மான்செஸ்டர்ல செர்மன் எடுக்கிற பொழுது அதே பாயிண்ட் அவரும் பேசினார். Even the pastor Sasi, who was in the midst of us, told the same point during his sermon. அவர் 3 மணில இருந்து அவர் தூங்கல. He did not sleep from 3 o'clock onwards. நான் நைட் ஃபுல்லா தூங்கல. I did not sleep the whole night. நான் காலைல 6:30 மணிக்கு தான் படுத்தேன். I slept only after 6 o'clock. நேத்து காலைல முழிச்சது, நேத்து காலைல மான்செஸ்டர் சர்வீஸ்க்கு வந்தது. I woke up yesterday in the morning for Manchester service. ஃபுல்லா தூங்கவே இல்ல. I did not sleep the whole night. ஈவினிங் திருப்பி ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருந்தது. Evening I had another online meeting. அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு அதுக்கப்புறம் நைட்டு என் மகள்கிட்ட கேட்டேன், ஏன்பா ரெஸ்ட் எடுத்துட்டு பிரசங்க ஆயத்தப்படுத்தவா இல்லாட்டினா பிரசங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கவான்னு கேட்டேன். So I asked my child that whether I can rest and then start the preaching or preach and after that I can Daphne rest. கேட்டேன். I asked Daphne. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, காலைல இருந்து நான் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கேன். I told Daphne I was very tired from morning. I have been on everything. ஆன்லைன் பிரேயர்ல பிரதர்ட்ட சொல்லிட்டு பேசாம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா எனக்கு முடியல என்னால. I was even thinking that I should tell the brother and then go for a rest, but I couldn't. சரின்ட்டு ஆன்லைன் பிரேயரும் அதுவும் நடத்தி முடிச்சாச்சு கர்த்தர் கிருபையில. And still I was there to run the online prayer. நான் நினைச்சேன் என் மக டாடி கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்க எந்திரிச்சு சர்மன் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன். I was thinking that Daphne is going to tell me daddy rest for some time and then prepare for the sermon. ஆனா ஆண்டவர் பார்த்தா நம்மளோட அவளுக்குள்ள அதிக ஃபயரை போட்டு வச்சிருக்காரு. But then it seems that the Lord has put a lot of fire in her than us. அவ சொன்னா டாடி என்ன டயர்டா இருந்தாலும் முதல்ல பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் போய் படு அப்படின்ட்டா. So she said, daddy, whatever you are tired you are, please do the sermon first. பிரசங்கத்தெல்லாம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் போய் நீ தூங்கு டாடி அப்படின்ட்டா. She told me to prepare everything before I go to the bed. உனக்கு ஒரு நல்ல ஒரு காபி போட்டு தரேன், அப்படியே உட்கார்ந்து பிரசங்கத்தை ரெடி பண்ணுன்ட்டா. She even wanted to make a good coffee for me and asked me to be there in the presence. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் விலைக்கரக செலுத்தணும். Tell it to the person next to you to say that you have to give a price. கொஞ்சம் அதிகாலையில எழுந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். We have to wake up early in the morning and seek the presence of the Lord. வேதத்தில் அநேக காரியங்கள் அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So the Bible says early morning if you search me you will find me. 1 சாமுவேல் 1:19 பார்க்கிறோம், அன்னாள் அதிகாலையில எழுந்து தேவனை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாளாம். We see in Samuel that Hannah woke up early in the morning and then she praised the Lord. இரவெல்லாம் தேவ சமூகத்தில் அழுது ஊற்றி அதுக்கு பிறகு காலையில எல்கானாவும் அன்னாலும் சேர்ந்து தேவ சமூகத்திலே பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதற்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு வருவார்களாம். We see that Hannah poured out her heart in the night and early in the morning Hannah and Elkanah had sacrificed and they came back home. யாத்ராகமம் 34:2 வாசிக்கிற மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அதிகாலையிலே நீ சீனாய் மலையிலே உச்சியிலே வந்து என் சமூகத்திலே வந்து நீ நில் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். We see that Lord say to Moses to come early in the morning to the Mount Sinai to be in my presence. தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையிலே மலையின் உச்சியிலே வந்து நில் என்று சொல்லி மோசேயோடு கர்த்தர் பேசினார். To receive the commandments God told to Moses to come early in the morning to receive it. அந்த சீனாய் மலை மேலே மலை ஏறுவதற்கு சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுமா மேலே மலை ஏறுறதுக்கு. So to climb up the Mount Sinai it takes almost 4 hours.
ஆனா உங்களுக்கு இப்ப இருக்கிற ரோடு இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி அந்த நாட்கள்ல கிடையாது. So at the moment there are very good facilities to climb, but then on the old அந்த days it was நாட்கள்ல not there. முற்கள் இருக்கும், கற்கள் இருக்கும், விலங்குகள் மற்றும் பிராணி மற்றும் மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வந்து என்ன நேரத்துல எது வேட்டையாடுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு டேஞ்சரஸான இருக்கிற இடங்கள் அது. Those time it was very dangerous with stones and thorns and animals there. மோசே கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து சீனாய் மலையில 4 மணி நேரம் போய் தேவ சமூகத்திலே மலை உச்சியிலே அதிகாலமே அதிக இருட்டோடே போய் காத்திருந்தார். Because the God has called Moses, Moses got up early in the morning and he went to the Mount Sinai and then he waited very early in the morning. நினைச்சு பாருங்க, நைட் 4 மணி நேரம், அப்போ நைட் 8 மணிக்கு ஏறினாதான் காலைல 12 மணிக்கு போய் மலை உச்சியில போய் இருக்க முடியும். Imagine that when you are starting at 8 o'clock, you will reach the mountain only at 12 o'clock. அது எல்லாம் வாங்கிட்டு திருப்பி கீழே இறங்குறதுக்கு திருப்பி ஒரு 4 மணி நேரம். And to come back down, to descend down, it takes again 4 hours. மொத்தத்துல சொல்ல போனா இங்க லிவர்பூல்ல இருந்து லண்டனுக்கு டிராவல் பண்ற hours. In roughly, if I can tell, I can say the distance between Liverpool to London. அப்படிதானே? What do you think? லிவர்பூல் டு லண்டன் 4.5 மணி நேரம் ஆகும், அப்படிதானே? So the travel between Liverpool to London will be almost 4 hours. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பக்கத்துல கொஞ்சம் பாருங்க. See the person next to you and say, உங்களுக்கு சர்ச்சுக்கு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி வாங்கன்னு யாராட்டி சொல்லியிருக்காங்களா? did anyone say you to travel 4 hours to reach the church? நீங்க லோக்கல்ல தானே இருக்கிறீங்க, கேளுங்களா. இப்ப கேட்க மாட்டீங்களே. You are in the locality. கொஞ்சம் சீக்கிரமா, இன்னைக்கு எல்லாருமே லேட்டு, ஆனா மற்ற நாட்கள்ல நான் சொல்றேன், இனி வருகிற நாட்கள்ல அதை கொஞ்சம் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். It's okay for today, but in the coming days, please have it in your mind. இன்னைக்கு மான்செஸ்டர்ல லேட்டா சர்வீஸ் ஆனனால இங்க லேட் ஆயிருச்சு. Since we had a late service in Manchester, here we started late. இனி வருகிற நாட்களிலே, Year after the coming days, இங்க இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரங்க? how much far your house is from here? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கலாம், இல்ல மிஞ்சி போன ஒரு 1/2 hour. It might be roughly a half an hour distance. அப்படிதானே? 1/2 hour மேக்ஸிமம் இருக்குமா? 10 மினிட்ஸா? ஒரு 45 மினிட்ஸ். மான்செஸ்டர்ல நீங்க வர்றதுக்கு ஒரு 1 hour. It might be roughly taking an hour from Manchester to here. உங்களை நடந்தா வர்றீங்கன்னு கேளு, பக்கத்துல நடந்தா வர்றீங்க. Are you coming by walking? நல்ல ஆட்டோ கியர்ல போட்டு ஜம்முன்னு ஹீட்டரை போட்டுட்டு பெல்ட்டை போட்டுட்டு டிரைவர் தூங்கினே ஓட்டின்னு வந்து சேர்ந்துருவார். The driver might be using a seat belt and then put it on an auto mode and they start driving. பக்கத்துல கண்டக்டர் வைஃப் சொல்லுவாங்க, அப்பா எந்திப்பான்னு கொஞ்சம் அலர்ட் கொடுத்து அவங்கள எழுப்பி கொண்டு வந்துருவார். The wife might be waking the husband who's driving. அவ்வளவு கம்ஃபர்ட்டா வந்து உங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு, to come to church in that comfort. உங்களை கொண்டு சீனாய் மலையில போய் விட்டு இங்க தான் சர்ச்சு 4 மணி நேரம் மேலே ஏறி வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பையன் வர மாட்டான். No one will come if I let you in the Sinai Mount and tell to climb this mountain for 4 hours to reach the church. இந்த இயேசுவும் வேண்டாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளையார்ட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு they might say I don't want Jesus and they want to go back to the other gods. அங்க போனாவது எனக்கு பிள்ளையார் புடி கொலக்கட்டை கொடுப்பாருன்னு போயிடுவான். If I go there, at least I will start drinking. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? Are you understanding what I'm saying? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால தான் மகளே வந்துரு மகளேன்னு கேட்கிறார். The Lord is calling you because he loves you so much. எங்க மத்தியில அருமையான பிரதர் வந்திருக்கிறாரு, தர்சிங்கம் சொல்லிட்டு எங்க மத்தியில வந்திருக்கிறாரு. கரங்களை தட்டி we have a lovely brother Darsingam in midst of us. அவருடைய அண்ணன் கசின் வந்து அவங்க ஹாலிஃபாக்ஸில் அவங்க ஈஜியன் சர்ச்சில் பாஸ்டர் சுதாகர் சர்ச்சில் அவங்க விசுவாசியா இருக்கிறாங்க. We see that his brother is a believer in Halifax church. இவங்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் சென்ட் ஹெலன்ஸ்ல அவங்க வந்து வேலை பார்த்து கொண்டு அவங்க இருக்கிறாங்க. At the moment they are working in St. Helens here. நேத்து நைட்ல இருந்து எவ்வளவு ட்ரை பண்ணி எவ்வளவு போராட்டத்தோடு பிரதருக்கு எனக்கு ஆண்டவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நாங்க பிரயாசப்பட்டோம் என்பது. Only God, brother and myself know how much we have toiled to bring him here. ஹாலிஃபாக்ஸ்ல இருக்கிற அந்த பிரதருக்கும் தெரியும். Even the brother in Halifax, he is also aware of it. எப்படியா
எப்படியாவது இன்னைக்கு வந்துருங்க பிரதர் ஈஸ்டர் சர்வீஸ்க்குன்னு சொன்னேன். I told him, somehow you come and reach here today for the Easter service. அவர் பஸ் ரூட் போட்டு பார்த்தா 3 பஸ் ஆகிட்டுது. அதனால எனக்கு வர்றது கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு அவங்க அண்ணன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எப்படியாவது என் தம்பியை சர்ச்சுக்கு இன்னைக்கு கூட்டு போயிடுங்க. So it took 3 buses for him to reach here, and he was thinking whether to come, but then his brother told him to take him to church by somehow. உடனே நான் பிரதர்ட்ட சொன்னேன், பிரதர் பஸ் கிடைக்குதோ இல்லையோ நீங்க டாக்ஸி எடுத்து நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு. But I told him, don't worry about the bus, just take a taxi. எனக்கு இன்னைக்கு மான்செஸ்டர் சர்வீஸ் இருக்கிறதுனால நான் வர்றதுக்கு இங்க லேட் ஆயிடும். அதனால தயவு செய்து நீங்க டாக்ஸி எடுத்து வந்துருங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன்னு சொல்லிட்டேன். I told him that I will pay for your taxi, so you can just come here in your taxi. ஐயா எனக்கு காசு கட்டறதுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. There is no problem for me to pay the taxi pays. எனக்கு வாரமா அவருக்காக நான் டாக்ஸி பே பண்ண முடியும். I can pay every week for him. ஏன் தெரியுமா? The reason அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. that soul is matchless. அந்த ஆத்துமாவுக்காக இயேசு விலைக்கிரகம் செலுத்தி இருக்கிறார். The Lord has given a price for that soul. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன விலைக்கிரகம் செலுத்தி இருக்கிறீங்க? What is the price that you are giving? ஒரு ஆத்துமாவை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் விலைக்கிரகம் செலுத்தணும். You have to bring a soul and you have to pay a price for that soul. ஆமென். Amen. பொருளுதவி கொடுக்கணும். You have to give something. நேரத்தை கொடுக்கணும். You have to give your time. கொஞ்சம் அலைச்சல் தான். It might be a little difficult. கொஞ்சம் சாப்பாடு சமைச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். Cook some food and give it to them to eat. அதுல என் மனைவி பெஸ்ட். I can tell my wife is best in that. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கரங்களை தட்டுறதுக்கு? ஒரு ஆத்துமாவை கர்த்தரண்டை கொண்டு வருவதற்கு சில விலைக்கிரங்கள் செலுத்த வேண்டும். You have to give some sacrifice to get a soul for the Lord. பிரதர் சொன்னாரு, பிரதர் பாஸ்டர் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, இவ்வளவு அங்கங்க அலைஞ்சு இங்க வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு, ஓரல் பார்க்ல போய் மாட்டிக்கினாரு. அவர் எங்க தேடி அவர் ஃபோன் அடிச்சு கிடைச்சு நம்ம பிரதரை கூட்டு போய் அவரை பிக்கப் பண்ணி கூட்டு வந்துட்டேன். Still it was difficult to find him, and then our brother went and picked him up. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க இவ்வளவு அங்கங்க அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே அப்படின்னாரு. He was telling pastor, you were here and there and you were நான் சொன்ன சமாரியா பெண்ணை தேடி இயேசு ஒரு சமாரியா பெண்ணை தேடி அவர் மைல் தூரம் நடந்து வந்தார். But I told him that Jesus walked all the way to see one Samaritan woman. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது என்று நினைத்தபடினால தான் சமாரியா பெண்ணை தேடி இயேசு போனார். Because the Lord knows that soul is priceless, so he அவருக்கு went இருந்த all 12 சீஷர்கள் எல்லாம் விட்டுட்டு அவரே போய் அந்த சமாரியா பெண்ணுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். He left all the 12 disciples. He himself went to tell the gospel to her. கர்த்தருடைய சமூகத்தில் விலைக்கிரகம் செலுத்துகிற பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும். So only when you give the price in God's presence, you will be able to feel the resurrection power. அதிகாலையில என்னென்ன காரியங்கள் நீங்க செய்ய முடியுமோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் செய்து பாருங்க. Early in the morning, whatever you are able to do it in the presence of the Lord. நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 108:2, சங்கீதம் 57:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன பண்ணுகிறாரா, வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள் என்று சொல்லி தாவீது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எழுப்பி விடுறாரு காலையிலே. So we see that the David is waking up all the instruments in the morning to praise the Lord. ஹலோ கேக்குறீங்களா? Are you here listening? தூங்கிட்டீங்களா? Are you sleeping? கேக்குறீங்களா? காலங்காத்தாலே அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு எந்தி அப்படின்னு சொல்லிட்டு. We see that he wakes up all the instruments early in the morning. அதுவே வாயில்லாத பூச்சி வாய் இருந்துச்சுன்னு சொன்னா, காலங்காத்தால என்ன ஏன்பா ட்ரம் அடிக்கிற, என்ன ட்ரம் என்ன ஏன் எழுப்பி விடுறேன்னு அது ஓஹான்னு ஒப்பாரி வைக்கும். So it is a non-living thing. If it has a mouth, கீபோர்டு சொல்லு, ஐயோ பகல் ஃபுல்லா நான் அங்க ஊழியத்துல யூஸா இருந்தேனே, நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு, காலையிலே என்ன எழுப்பி விடுறியேன்னு. So keyboard would have told that I was been in there for the whole night, leave me to rest for some time. கர்த்தருக்கு சோத்திரம். அதுக்கு வாய் இல்லாதனால அது பாட்டுல அமைதியா இருக்குது. நம்ம காலையில வீணையே சுரமண்டலமே எழும்பினா அது நம்மளோட எந்திரிச்சிருது. So it doesn't have a mouth, but then when we wake them up, they wake up along with us. பக்கத்துல பா சொல்லுங்க, அதுவே எந்திக்குது. பக்கத்துல பாருங்க. See the person next to you and say, அதுவே எந்திக்குது, உனக்கு என்ன? they are waking up, and what about you? ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். So the Lord, நாளைக்கு எந்திக்கலன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, வீணை வந்து சாட்சி சொல்லும், if you're not waking up, சுரமண்டலம் வந்து சாட்சி சொல்லும். சொல்லுங்க. if you're not waking up, then the instruments will come and tell நீங்க உங்க பாட்டுல அதெல்லாம் எழுப்பி விட்டுட்டு நீங்க போய் தூங்குனீங்கன்னா அது சொல்லும், ஆண்டவரே நான் எந்திரிச்ச ஆண்டவரே, நான் பாடின ஆண்டவரே, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு மகிமை செலுத்தின ஆண்டவரே. அவன் பாட்டுல ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுல தூங்க போயிட்டாங்க. Those instruments will wake up the next day and say that I woke up for you, Lord, but then he started me and he went to sleep back. சொல்ற புரியுதா உங்களுக்கு?
Do you சொல்ல புரியுதா உங்களுக்கு? Do you understand? அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான். The person who seek me early in the morning will be seeing me. தாவீது காலையிலே எழுந்து கர்த்தருடைய வசனத்தை தேடுகிற ஒரு பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. We see that the David has a behavior of waking up early in the morning and seeking the Lord's presence. அதிகாலைனா 12 மணியிலிருந்து 3 மணி 3 மணியிலிருந்து 6 மணி சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக. So we see that before the sunrise. இங்க வந்து 4 மணிக்கே காலையில் இப்போ சம்மரில் 4 மணிக்கே சூரியன் வந்துடுது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு 4 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாலை சம்மர் டைமில். So in summer time we see that the sun comes up early around 4 ஆமாம், o'clock. சன் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அது அதிகாலை இல்லை, காலை. அது If you wake up after the sunrise, it is not early in the morning, it is just a அது morning. காலை. It is a morning. இரண்டாவதாக இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே வெளிப்பட்டது? So secondly, where does the power of resurrection been revealed? மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் ஒரு சத்தமா வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 4-5 வாசிங்கள். Matthew chapter 28 verse 4 and 5. அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். 8வது வசனம் வாசிங்க. 8-10 வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அல்லது இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் வெளிப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் யார் மத்தியிலே என்றால் பயந்து கொண்டிருந்தவர்கள் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. We see that the resurrected Jesus power was being revealed in front of people who were afraid. அங்கே காவலர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். We see that the soldiers were afraid. அங்கே சீஷர்கள் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே பயந்து கொண்டிருந்தார்கள். We see that the disciples were behind the doors closed. ஏனென்றால் அவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சு இயேசு கொலை செய்தாச்சு. They clearly know that the Jesus was killed. அடுத்த டார்கெட் நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. So the next person to be killed is us. அதனால நம்ம ஒளிஞ்சிக்கிறோம்னு அவங்க போய் ஒளிந்து கொண்டார்கள். So they wanted to hide from people, so they hid. ஆனால் இயேசு பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பயப்படாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். But then we see that the Jesus Christ was appearing behind the door which has been locked, and then he said, rejoice and do not be afraid. முதலாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பயம் எங்கே வேதத்தில் காணப்பட்டது என்றால் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த பொழுது அவர்கள் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகின பொழுது அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So the first time we see in the Bible where the word afraid is mentioned is when Adam and Eve were sinned, and when they were seeing the Lord they were afraid and they were hiding from the Lord. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். So Bible says that God did not give us fear, instead he has given us a good knowledge. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். In 2 Timothy chapter 7 verse 9. 2 தீமோத்தேயு 1:7. 2 Timothy 1:7. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் பயம் ஒரு மரண பயத்தை குறிக்கிறது. So secondly we see that the fear is mentioning it signifies death. எபிரேயர் 2:14-15 வேதம் சொல்லுகிறது ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிற அவரும் நம்மை போலவே அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So the Bible says that because the children are with flesh and blood, he also revealed himself in flesh and blood. மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் பிசாசின் மரணத்தின் அதிகாரியாய் இருக்கிற பிசாசை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். So he revealed himself to deliver the people who are in slavery of Satan.
ஆண்டவர் நீதிமான்கள் மத்தியில அவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் வெளிப்படுத்தவில்லை. He did not show his power of resurrection in front of righteous people. ஆனால் வேதம் சொல்லுகிறது பயந்து நடுக்கத்தோடு இருந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. He showed his power in front of people who were afraid and were scared of death. உங்களுடைய வேலையை குறித்து ஏதாவது பயம் இருக்குதா? Are you afraid of your job? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குதா? Do you have fear of your future? உங்கள் கடனை குறித்த ஒரு பயம் இருக்குதா? Do you have fear of your debts? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குதா? Do you have fear of your children's future? அல்லது எந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருந்தால், Or if there is anything that is giving you fear, நான் சொல்லுகிறேன், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவினுடைய நாமம் அந்த பயத்தை நீக்கி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். so the resurrected Jesus Christ's name will deliver you from these fears. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். So we see that in Romans that instead of giving us the fear of death, he has given the authority as a children. பயம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. The fear is a slavery spirit. ரோமர் 6:9 அதான் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, அடிமைத்தனத்தின் ஆவி பயம். So in Romans 6:9 it says that it is the slavery of death. இந்த பயத்தை முற்றிலுமாய் உங்களிடத்திலிருந்து நீக்கும்படிக்கு தேவன் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். So to get you all rid of this fear, God has a way for you. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So the Bible says that whoever is feared cannot enter the kingdom of God. வெளிப்படுத்தல் 21:7-8 நீங்க வாசிக்கிற பொழுது பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. In Revelation it says that whoever has fear cannot enter the kingdom of God. அவர்கள் அக்கினி கந்தகமுள்ள கடலிலே அவர்கள் விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So they will be thrown into the river of fire. ஆனால் இந்த பயத்தை போக்குவதற்கு தேவன் ஒரு நல்ல ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். But to deliver us from this fear, God has a good way. வேதத்தில் வாசிக்கிறோம், 1 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, In 1 John 1 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் யாராவது வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஓகே, அப்படியே 19 வரைக்கும் அப்படி வாசிங்க பிரதர். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இறங்குகிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பயத்தை புறம்பே தள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு புறம்பே பயத்தை தள்ளும். To throw the fear away from us, the love of the Lord will throw it away. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says that there is no fear in love. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So the one who is having a fear, he is not completely in love. நியாய தீர்ப்பிலே அவருக்கு முன்பதாக தைரியமாய் நிற்பதற்கு தேவனுடைய அன்பினால நிரப்பப்படுகிற பொழுது, இந்த தேவ அன்பு நம்மை நிரப்புகிற பொழுது இந்த உலகத்தினுடைய பயம், மரண பயம், இவை எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால். So to stand in front of judgment day, the love of the Lord will get you in front of the Lord. எவ்வளவு தேவனுடைய அன்பிலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களோ அவ்வளவு பயத்திற்கு பதிலாக உங்களுக்குள்ள தைரியம் உண்டாயிருக்கும். So how much ever you are filled with the power of the Lord, then you will be away from the fear and you will take the love. ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible says that you will not be ashamed because the love of the Lord is in your heart. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய அன்பை, பிதாவுடைய அன்பை, குமாரனுடைய அன்பை, ஆவியானவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி 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 நம்மை தைரியப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். So the Holy Spirit is the Holy Spirit who pours the Father's love, the Son's love and the Holy Spirit's love and then give you the courage to stand. கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு
தைரியம் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. In Colossians we read that the blood that the Lord shed on the cross makes us courageous. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். The blood of the Lord will give you that courage. கர்த்தருடைய அன்பு அந்த பயத்தை புறம்பே தள்ளும். The love of the Lord will move the fear away from you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. Tell the person next to you, do not be afraid. எதை குறித்து பயப்படாத. Don't be afraid of anything. நாளைய தினத்தை குறித்து பயப்படாத. Do not worry about tomorrow. அல்லேலூயா. Hallelujah. மார்ட்டின் லூத்தர் பார்க்கிறோம். இது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். மார்ட்டின் லூத்தர் We see that Martin Luther, சோகமா அவர் உட்கார்ந்து இருந்தாராம். he was sitting very sadly. துக்க முகத்தோடு அவருக்கு உட்கார்ந்து இருந்தாராம். He was having a sad face. எம்மாவூர் சீஷர்கள் போகிற பொழுது அவர்கள் துக்க முகத்தோடு இருந்தார்களாம். We see that when the disciples were walking, they were having a sad face. அன்னாள் துக்க முகத்தோடு இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. We see that Hannah was having a sad face. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. We see that Mary and Mary Magdalene and other Marys were grieving. இரண்டாவது யார் மத்தியில உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது என்றால் துக்கத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியில கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. So secondly we see that the power of resurrection was revealed to the people who are in sadness. முதலாவது நாங்கள் பார்த்தோம், தேவனுக்கு அதாவது பயத்தோடு, உலக பயத்தோடு, மரண பயத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. So firstly we have seen that the power of resurrection was for people who was afraid and who was in fear of death. நாங்க இப்ப பார்க்கிறது என்னவென்றால் துக்க முகத்தோடு இருக்கிறவர்கள். So secondly we are seeing that it will be revealed to people with sadness. ஒருவனுடைய முகத்தை பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிரலாம் இவன் சந்தோஷமா இருக்கானா இல்லனா வந்து சோகமா இருக்கானான்னு சொல்லிரலாம். By seeing someone's face we can say that whether that person is happy or sad. என்னதான் நீங்க மேக்கப் கீக்கப்லாம் போட்டு எல்லாதான் நீங்க டெக்கரேட் பண்ணாலும் உங்க முகம் அதை காட்டி கொடுத்துரும். No matter what makeup you do, still your face will reveal that. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள். So they have written that the beauty of heart is seen on the face. என்னதான் நீங்க சிரிச்சி மலிப்பினாலும் அந்த பல்லு மட்டும் தான் தெரியும், ஆனா துக்கம் உங்க முகத்துல தெரிஞ்சிரும். Whatever they try to cover up with the smile, the sadness will be seen on the face. துக்கம் உங்க முகத்துல தெரிஞ்சிரும். The worriness can be seen on your face. இல்ல பிரதர் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. They might say that I'm good only. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? How are you? Are you good? நல்லா தான் இருக்கிறேன் பிரதர். I'm good brother. ஆனா இருதயத்துல பார்த்தா அந்த துக்கம். But then if you see they have that sadness in their heart. அது அப்படியே ஃபேஸ்ல வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். It can reflect on their faces. நான் சொல்றேன், நீங்க மனுஷர்கிட்ட போய் ஓன்னு அழுது ஒரு பிரயோஜனம் கிடையாது. I'm telling you, if you go and cry to men, there is nothing can be done. அன்னாள் தேவ சமூகத்தில் போய் அவள் துக்க முகத்தோடு இருந்த பொழுது இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணினாள். அவள் முகம் துக்க முகத்தை கர்த்தர் மாற்றினார். So we see that Hannah went into the presence of the Lord and she poured her heart and she prayed with a sad face and the Lord changed her face. அன்னாள் அதற்கு பிறகு துக்கமா இருந்தது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So Bible says that after that she never worried about. மோசே கர்த்தருடைய சமூகத்திலே சீனாய் மலையிலே 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. We see that the Moses who was in the presence of the Lord for 40 days, his face was bright. நான் சொல்றேன் லேடிஸ்க்கு, யங் பீப்புளுக்கு நான் சொல்றேன், உங்க ஃபேஸ் நல்ல பிரைட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கணுமா? பெஸ்ட் நான் சொல்றேன், I'm going to tell you the best solution. கீட்டி எல்லாம் போனா அது காசு தான் வேஸ்ட். Whatever you're going to put on your face, it is a waste of money. அது உங்க ஸ்கின்னுக்கு இல்லாத அலர்ஜி எல்லாத்தையும் கொண்டு வந்து அது ஒரு பக்கம், அதுக்கு ஒரு டாக்டருக்கு அதுக்கு ஒரு பில்லு போ. It can give you allergies and then it makes you to pay for the doctor. போட வேண்டாம்னு சொல்லல. I'm not telling you not to use at all. ஆனா அந்த நீங்க அதுக்கு பதிலா தேவ சமூகத்துல போய் விழுந்து கடந்து அவருடைய சமூகத்துல அழுது தேவ சமூகத்துல ஜெபத்தோடு அவருடைய பிரசன்னத்துல நீங்க காத்திருந்துட்டு காலையில நீங்க எழுந்து வந்து உங்க புருஷன்ட்டையோ உங்க பிள்ளைகிட்டயோ உங்க முகத்தை காட்டுங்க. So instead of that, pray, fall into the presence of the Lord, pray and meditate and then show your face to your husband. நான் இன்னைக்கு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எல்லாம் மேக்கப்பையும் அழிச்சிட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு காலையில போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு உங்க புருஷனை போய் பாருங்க, இல்ல உங்க பிள்ளையை போய் பாருங்க, உங்க ஃபேஸ்ல அந்த
தேவ பிரசன்னம் அப்படி பிரகாசமாக இருக்கும். Today I'm challenging you to wash up your face and then go be in the presence of the Lord, pray well and then show your face, it will be brighter. என் மனைவி சாட்சின அநேக முறை நான் இரவு நேரத்தில் அதிகமாக இருந்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிப்பது உண்டு. So my wife is a witness that I fall into the presence of the Lord and pray the whole night. என் வைஃப் நைட் எல்லாம் டியூட்டி பண்ணிட்டு காலைல வருவா. My wife will finish her night shift and she'll be back home. நான் என்ன கதவை தட்டி பார்த்தேன்னா நான் ஜெப அறையில ஜெபம் முடிச்சிட்டு நான் அப்படி உட்கார்ந்திருப்பேன். மூஞ்செல்லாம் வீங்கி அழுது எல்லாம் உட்கார்ந்திருப்பேன். So when she comes back, she will knock the door and then she will see me that I cried the whole night and then pray. என் மனைவி என்ன பார்த்தோன்னு சொல்லுவா, உன் முகம் பிரகாசமா இருக்குதுப்பா. So my wife, when she sees my face, she say, your face is looking very bright. அதுதான் ரகசியம். So that is the நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? மனுஷர்கிட்ட போய் நீங்க அழுது ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க மூஞ்சி வீங்கி கண்ணு வீங்கினா தான் மிச்சம். So if you go and cry to the man, then your face will be swelled and nothing is going to happen. ஆனால் தேவனிடத்தில் போய் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய முகத்திலே இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும். But I tell you to pour out your heart and pray in the presence of the Lord and your mourning will turn into joy. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மாறும். Tell it to the person next to you that your mourning will change into a joy. தூங்குறவங்களை கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். So whoever sleeping, just tell them to wake up and say your mourning will turn into joy. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு அங்கு வெளிப்பட்டார். So see that how the power of resurrection has been revealed to people, which kind of people it was. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். So lastly I'm going to tell something and finish. நான்காவதாக நாங்கள் பார்க்கிறோம், யாரிடத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமையும் அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் என்றால் வேத வாக்கியங்களை அறியாதவர்கள் அல்லது நினைவு கூறாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள். So we see that nextly that he revealed himself to the people who doesn't believe on the word of the Lord and who never who doesn't remember the word of the Lord. இன்னொரு விதத்துல சொன்னா வேத வசனத்தை நம்பாதவர்கள். On the other way, if I say they are the people who doesn't believe on the word of the Lord. ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சீஷர்களுக்கு சொன்னார், நான் மரிப்பேன், மூன்றாம் அடக்கம் பண்ணப்படுவேன், மூன்றாம் நாளில் உயிரோடு நான் எழும்புவேன், கலிலேயாவில் நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொன்னார். So God has told the disciples that he will be dying and then he will resurrect on the third day and then he will come and meet them in Galilee. அந்த வேத வசனத்தை அவங்க நினைவு கூறவே இல்லை. They did not remember the word of God. மறந்துட்டாங்க. They totally forgot it. மகதலேனா மரியாள் போய் இயேசு உயிர்த்தெழுந்துட்டான் போய் இடத்தை போய் பார்த்து திரும்பி வந்து செய்தி சொன்னாலும் அப்பவும் நம்ப மாட்டேங்கிறான். Even after Mary Magdalene went and saw and came back to tell them the good news, they did not believe on it. வேதம் சொல்லுகிறது, வசனம் நீங்க வீட்ல போய் அந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல கொஞ்சம் அலசி இலச்சி கொஞ்சம் வாசித்து பாருங்க. அதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் சீஷர்களுக்கு வந்து சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு அது வீணான வார்த்தைகளாக காணப்பட்டதாம். So if you meditate on the 4 gospels and see the word that Mary Magdalene came back to tell the disciples, they felt that is worthless. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பையா அடுத்த ஆள்கிட்ட போகலான்னு போயிருப்போம். If it is us, we might gone for the next person. ஆனா இயேசு அப்படி போகல. But Jesus did not go that way. அவர்கள் விசுவாசிக்கும் அளவும் இயேசு தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். So till the time they start believing, he was revealing himself to tell them to believe that. முதல் நாள் ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் காட்டுறாரு. அந்த டைம்ல தன்னுடைய காயங்கள் எல்லாத்தையும் காட்டுறாரு. அந்த டைம்ல தோமா இல்ல. So first time when he came and he revealed himself, he showed all his wounds, but then Thomas was not there. நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும், இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? So what God has told, God should have told, என்ன சொல்லியிருக்கணும், தோமாட்ட சொல்லிருங்க நான் உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிருக்கணும். he should have told that, tell it to Thomas, and then he would have gone from there. ஆனா இயேசு 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் தோமாவின் இடத்துல வந்து, உன்னுடைய விரலை என்னுடைய விலாவில போடு, என்னுடைய காயங்களுக்குள்ளாக உன் விரல்களை போடு, அவிசுவாசமா இருக்காதே விசுவாசமாயிரு என்று சொல்லி சொன்னார். But then Jesus again came after 8 days to tell Thomas to put his finger into the wound and then believe in him. ஐயா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் வேத வசனத்தை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீங்களா? I'm telling you, if you are not remembering the word of the Lord, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைவு கூறாமல் மறந்து போய் இருக்கிறீங்களா?
Have you forgotten the promises that the Lord has given to you? ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன் என்ற வார்த்தையை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்களா? Have you forgotten the words, the promises that the Lord has given on January 1st that you will be taking back everything that you have lost? தேவ ஊழியர்கள் ஜெபிக்கிற பொழுது சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி கனப்படுத்தின, உங்களை தைரியப்படுத்தின வார்த்தைகளை நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்களா? Have you forgotten the word or the promises that the minister of God has told as a prophecy to you? நான் சொல்றேன், உங்க மத்தியில தான் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பலமாய் கிரியை செய்யும். I'm telling you, in front of you the power of resurrection will be there. ஏன் தெரியுமா? நீங்க விசுவாசிக்கு வரைக்கும் அவர் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருப்பார். So until you believe in Lord, he will be behind you. ஐயா, அவரு எல்லாத்துக்கும் 40 நாள் அவர் உயிர்த்தெழுந்த உடனடியாக அவர் பிதாவினிடத்துல போயிருக்க வேண்டும். He should have gone to the Father within the time he has resurrected. 40 நாள் இந்த பூமியில இருந்தார். But then he was in the world for 40 days. சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். He revealed himself to the disciples. 500 பேருக்கு ஒரே தடவை தன்னை தரிசனமாக்கினார். He showed himself for 500 people at the same time. பவுல் சொல்லுகிறார், அகால பாவியான எனக்கும் அவர் தரிசனமானார். Even Paul says that the biggest sinner, to me also he revealed himself. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய துக்கம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தடை பண்ண முடியாது. I'm telling you, tell it to the person next to you that your unbeliefness, your unfaithfulness cannot stop the power of resurrection. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இந்த உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமை உங்கள் தேவைகள், உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷமாக மாற்றுகிற அவருடைய வல்லமை. So today if you believe that the desires and then the needs that you want, the Lord will grant and then he will change the situation for you. பிரதருக்கு நான் கொஞ்ச மாதத்துக்கு முன்பதாக ஜானி பிரதருக்கு சொன்னேன், பிரதர் நீங்க HCV அந்த டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தனால நீங்க அது HCV அந்த டிரைவிங் இதுக்கு நீங்க வந்து போங்க, அதுக்கு அப்ளை பண்ணுங்க, தேவ சித்தம் அதுதான், அதை நீங்க ஓட்டுங்க, அது உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். So few months ago I told Johnny brother to apply for a driving and then that will be your job. அதே மாதிரி அவரும் அப்ளை பண்ணி இப்போ அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னா, பாஸ் பண்ணிட்டீங்க. So the same way he applied and then he had cleared the exam. ஒரு போன வாரம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது A&E டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பொழுது, Last week when I was working in A&E department, A&E டிபார்ட்மெண்ட்ல நூற்றுக்கணக்கான பேஷண்ட்டுக்கு வருவாங்கயா. there might be hundreds and hundreds of people in the ஆனா department. ஒரு பேஷண்ட் என்கிட்ட மாட்டினாப்ல. But then there was one patient caught with me. அவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போதே When I was talking with him, திடீர்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டேன். so suddenly I asked him what job you were doing. அவன் சொன்னா நான் HCV டிரைவர் அப்படின்னா. He said that he is HCV driver. மாட்டினா இன்னைக்கு நைட்டு என்கிட்ட. So today he caught with me. அவன்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டேன். I asked all the details from him. எப்படி ஜாப் அப்ளை பண்ணணும், How to apply for the எந்த job, கம்பெனி நல்ல கம்பெனி, which is the good company. எல்லாத்தையும் அவன் சொன்னான். He told me everything. அவன் சொன்னா ஆலன் ஜென்கின்சன் அந்த கம்பெனி ஒருத்தனே 1000 HCV வச்சிருக்கான் அப்படின்னா. It seems that there's a company which has almost 1000 HCVs. salary எவ்வளவுன்னு கேட்டேன். I asked how much is the salary. அதுல மாசம் ஒரு 4000 சம்பாதிக்கலாம் அப்படின்னா. He said he can earn almost 4,000 pounds. தேவன் பாருங்க, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த இடத்திலையும் ஆயத்தப்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியத்தை உயிர்த்தெழுந்த வல்லமை செய்து முடித்துதான் ஆகும். But we see that the Lord will do the things that is there and he will show his resurrection, power of resurrection to அவருடைய them. வல்லமை குறிந்து போகவில்லை, His power doesn't come down. குறுகி போகவில்லை. It is not a small power. நீங்க தேவ சமூகத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அதிகமாக நீங்க நேசிக்க வேண்டும். So you have to love the presence of the Lord. அதை நீங்க நேசிக்கிற பொழுது அந்த வல்லமை வெளிப்படும். So only when you start loving you will be able to feel the presence of. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நாங்க முடிக்க போகிறோம். So I'm going to tell the last word and finish it. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே Philippians chapter 3. பத்து 11 வாசிங்க யாராவது. Verse 10 and 11. Philippians chapter 3 verse 10 and 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன்.
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு, to know the power of resurrection, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நான் அறிந்து கொள்ளும்படிக்கு, to be in the fellowship of his suffering, அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக மரணத்திலே மரித்தோரிலிருந்து எப்படியாகலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, being conformed to his death, and if by any means I attain to the resurrection from the death, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். I consider everything as useless for him. நான் சொல்றேன், தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்க அனுபவிக்கணுமா? Do you want to feel the resurrection, power of resurrection today? உங்களுக்கு லாபமாக தோன்றுகிற எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி பாருங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும். So for you, whatever is a gain, think it as a loss, and that's when the power of resurrection will வேதம் சொல்கிறது, அவருடைய மரண சாயலில் இணைக்கப்படுகிற பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். So the Bible says that when we are along with the image of his death, the same way we will be in the image of his resurrection. அது ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக காணப்படுகிறது. So it is compared to the baptism. அவரோடு கூட மரிக்கிறோம். We are dying along with him. தண்ணீரில் மூழ்கிற பொழுது அவருடைய மரண சாயலில் இணைக்கப்படுகிறோம். When we are immersed in the water, then we are joining with his death. அடக்கம் பண்ணப்படுகிறோம். We are being buried. திருப்பி வெளியே வருகிற பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நான் எழுந்திருக்கிறோம். And when we are raised up again, we are raised in the resurrection. மரண சாயலை இணைக்கப்பட்டிருந்தால் தான் உயிர்த்தெழுந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So only when we are with his death, then we will be in the resurrection as well. மரண சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் தான் எக்கால சத்தத்தை கேட்க முடியும். Only when we are in the death, united in the death, then we will hear the trumpet sounds. குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் கிடையவே கிடையாதுங்க. There is nothing called as child baptism in the Bible. நான் ஒரு ரோமன் கேத்தலிக்கா இருந்து சொல்றேன், நான் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்து அப்ப சத்தியத்தை அறிந்த பிறகு சத்தியம் என்னை விடுதலையாக்கிச்சு, உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்து எடுத்தேன். I am from a Roman Catholic background, and then I understood the truth of the word, and then I gave myself for the Lord. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. Go home and read on Romans chapter 6. அது ஞானஸ்தானத்தை குறித்து இன்னும் ஆழமான காரியங்களை சொல்லும். It talks about baptism in very depth. ஆகவே அவருடைய மரண சாயலில் இணைக்கப்படுகிற பொழுது உயிர்த்தெழுந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். So only when we are united in death, we are united in his resurrection as well. ஆகவே இன்னைக்கு 4 காரியங்களை நாங்க பார்த்தோம். So we have seen 4 things today. முதலாவது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதிகாலையிலே அது வெளிப்படுகிறது. First thing is the power of resurrection is revealed early in the morning. இரண்டாவது பார்த்தோம், பயந்தவர்கள் மத்தியில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. Secondly, it is revealed to people who are afraid. மூன்றாவது பார்த்தோம், வேத வசனத்தை அறியாமல் நம்பாமல் அவிசுவாசமாய் இருந்தவர்கள் மத்தியில் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. Thirdly, it has been revealed to people who are non-believers and who did not believe in the word of the Lord. நான்காவது நாங்கள் பார்த்தோம், துக்க முகத்தோடு இருந்த எம்மாவூர் சீஷர்களோடு மற்ற சீஷர்களோடும் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்குள்ளே விதைத்த பொழுது எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்கள், அவர் பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை கேட்ட பொழுது எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. So fourthly, we are seeing that it was revealed to the people who are in sadness and sorrowness, and we see how the disciples' faces were turned, and they are turned their mourning into joy. இந்த 4 காரியத்தில் நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க துக்க முகத்தோடு அல்லது பயத்தோடு அல்லது வேத வசனத்தை விட்டு தேவனை விட்டு தூரமாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் நான் கிட்டி சேரணும், தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் நான் அதிகாலையில் நான் எழுந்திருக்க வேண்டும் என்று நீங்க சொல்வீர்கள் என்றால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு நாங்கள் அப்படியே எழுந்திருப்போம். So among these 4 things, if you are one among them, like having a sad face or worried, or if you are not waking up early in the morning for prayer, we will pray together now in a committed way. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Thank you Lord, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீங்க வெளிப்பட்டபடினாலே பயந்து கொண்டிருந்தவர்கள், துக்க முகத்தோடு இருந்தவர்கள், வேத வசனத்தை மறந்து அவிசுவாசத்தோடு இருந்தவர்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமை நீங்க வெளிப்படுத்தி நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களோடு நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் உமக்கு தூரமானவர்கள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து ரேகா துரியா பௌ சாந்திரே பேக்கானா ஹந்த்ரோ
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களோடு பேசின கிருபை பொருந்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் ஆண்டவரே பேசி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீங்கள் விளங்க பண்ணி, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய வார்த்தையினூடா எங்களிடத்தில் விளங்க பண்ணின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். உம்மை சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் காணிக்க தசமாக போட்ட பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, நீர் கொடுக்கிற சந்தோஷ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய வருகை மாத்திரம் கூட இருக்கட்டும். அப்பா, இம்மட்டும் கிருபையா எங்களுக்கு நடத்தி கொடுத்த ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.